கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கும் கூட ஒரு சில காரியங்களை நம் வேகமாக வேதத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். இதற்கு இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமென்றால், பாவம் பெருகின இடத்தில் கிருபை என்கிறதான தலைப்பு சரியாக இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். பாவம் பெருகின இடத்தில் கிருபை, அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் நாம் எல்லாரும் அறிந்த ஒரு வசனம்தான். நம்ம அடிக்கடி தியானித்த ஒரு பகுதி தான். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 5வது அதிகாரம் 20வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிச்சு. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிச்சு என்ற வார்த்தையை தான், இதன் அடிப்படையில் தான் வேதத்தினுடைய சத்தியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, பாவம் பெருகின இடத்துல தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியில் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்ததுன்னா, அப்போ நியாயப்பிரமாணத்தினால தான் ஜனங்கள் பாவம் செய்கிறாங்க. அப்படி இல்லை, ஜனங்கள் தாங்கள் செய்கிற காரியங்களை செய்து கொண்டே தான் இருந்தாங்க. ஆனால் நியாயப்பிரமாணம் வந்ததற்கு பின்பாக தான் அதில் இதெல்லாம் பாவம், இதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை, அதாவது பாவம் என்கிற பாவத்தை குறித்த அறிவினை, உணர்வினை நியாயப்பிரமாணம் சுட்டி காண்பித்தது. அப்போ அதனால தான் மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்ததுன்னு சொல்லப்பட்டு அதோடு நிறுத்திவிடவில்லை. அந்த இடத்துல பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிச்சு என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆதியிலிருந்து பாவமும் மரணமும் எப்படி பூமிக்குள்ளே வந்தது என்பதையும், அதில் எப்படி மனிதன் பாவத்திற்குள்ளாக விழுந்து போனான் என்பதையும், அதிலிருந்து மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான் என்பதையுமே இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் முதல் 16 அதிகாரங்களுமே நம்ம பார்க்க முடியும். அப்போ தேவனுடைய கிருபை எப்படி வெளிப்படுகிறது, நாம் எப்படி இருந்தோம், இதில் என்னெல்லாம் நமக்கு கிடைத்தது என்பதை தான் மிக வேகமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இப்போ நம்ம ஆதியிலிருந்து எடுத்துக்கிட்டோம்னா, தேவன் மனிதனை உண்டாக்கினார், அவனை செம்மையானவனாக தான் உண்டாக்கி வைத்திருந்தார், அவனிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருந்தது என்றுதான் வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்போ பாருங்க, அப்படி இருந்த மனிதன் பிசாசினுடைய சத்தத்தை கேட்டு, அதாவது தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல், அவிசுவாசத்தினால தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசினுடைய சத்தத்திற்கு கேட்டு ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு அதன் மூலமாக ஆதாமும் மீறுதலுக்கு உட்பட்டு என்ன பண்ணிட்டான் பாருங்க, ஒட்டுமொத்த உலகத்திற்குள்ளேயுமே பாவத்தை கொண்டு வந்து விட்டான். அப்போ ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த பூமியில் பாவமும் அந்த பாவத்தினால மரணமும் என்ன பண்ணிட்டு சம்பவித்தது. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை, அந்த கட்டளையே என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இதை புசிக்கிற நாளிலே நீ என்ன, இதை புசிக்கவே கூடாது, இதை புசிக்கிற நாளிலே நீ என்ன பண்ணுவ, சாகவே சாவாய். அப்போது அவன் புசிச்சிட்டான். அப்போ அதில் என்ன வந்துட்டுனா பாவம் உள்ளே வந்துட்டு, அவன் புசித்து விட்டான் அப்படிங்கிறதுல என்ன உள்ளே வந்துட்டு பாவம். இந்த பாவம் எதை உள்ளே கொண்டு வந்துட்டு, மரணம். அப்போ பாவமும் மரணமும் இவனுடைய கீழ்ப்படியாமையினால என்ன பண்ணிட்டு பூமிக்குள்ளே வந்து அது தொடர்ந்து அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா பெருகிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம அப்போ தான் மனுஷனுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது முதல் 3வது அதிகாரத்தில் ஒரு பழத்தில் ஆரம்பித்த ஒரு காரியம் 4வது அதிகாரத்தில் வரும்போது பொறாமை, கொலை, தேவனிடத்தில் எதிர்த்து நிற்கிற, தேவனை எதிர்த்து கேள்வி கேட்குற ஒரு செயல். முதல் அதிகாரத்தில் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 4வது அதிகாரத்தில் கொலை வந்துட்டு, பொறாமை வந்துட்டு, எதிர்த்து பேசுகிற ஒரு செயல், தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிற, தன்னுடைய தேவனை பின்பற்றுகிற ஜனத்தை விட்டு விலகி ஓடுகிற ஒரு காரியம் 4வது அதிகாரத்தில் வருது. 5வது அதிகாரத்தில் தேவ சாயலில் உண்டாக்கப்பட வேண்டிய மனிதர்கள் ஆதாமின் சாயலில் பிறப்பிக்கப்படுகிறார்கள் என்பது காண்பித்து கொடுக்கப்படுகிறது 5வது அதிகாரத்தில். 6வது அதிகாரம் வரும் பொழுது மனுஷனுடைய பாவம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டு பூமியில் மிகவும் அதிகமாய் பெருக ஆரம்பிச்சிட்டு. நீங்கள் 6வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தோம்னா, தேவன் அந்த பூமியை ஜலத்தினால் அழிக்கணுங்கிற எண்ணத்தை அந்த 6வது அதிகாரத்தில் நம்ம அதிகமாய் பார்க்க முடியும். மனுஷருடைய அக்கிரமம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா பூமியில் பெருக ஆரம்பித்து விட்டது. அப்போ மனுஷனுடைய அக்கிரமம் பெருக பெருக
பாவம் பெருகி மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் முதற்கொண்டு அது நித்தமும் பொல்லாததாகவே இருக்கிறதாய், அவனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் தோற்றம் எல்லாமே பொல்லாப்பாய் மாறிக்கிட்டு, அப்போ பாவம் தொடங்கி 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 அது எங்கே வருது அப்படின்னா, பாவம் பெருகி ஒட்டுமொத்த தேவனுடைய கோபத்தையும் உள்வாங்கி கொள்கிற, அல்லது ஒட்டுமொத்த தேவனுடைய கோபத்திற்கும் ஆளாகிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு. இப்போ பாருங்க, இதே காரியம்தான் இந்நாட்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம இதை தான் பார்க்க வேண்டியிருக்கு. முன்னாட்களில் என்ன நடைபெற்றதோ அதே தான் இப்போயும் நடக்க போகுது. அதனால தான் பிரசங்கில சூரியனுக்கு கீழே புதுமைன்னு எதுவுமே கிடையாது, முன்னாட்களில் சம்பவித்ததான் என்ன பண்ணுது இப்போவும் சம்பவிக்கிறது, அதில் புதுமைன்னு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ஞானி அந்த இடத்துல சொல்கிறத பார்க்க முடியும். அப்போது நோவாவின் காலத்தை பார்க்கும் பொழுது அங்கே பாவம் பெருகிட்டே வருது. இப்போ நம்ம எல்லாருமே நோவாவினுடைய காலத்தை எடுத்தோன்னா நம்மளுக்கு முதல்ல வருகிறது பேழை, அதற்கு பின்பாக ஜலத்தினால் அழிக்கப்பட்டது. இப்போ இதில் தான் இந்த ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரத்தில் உள்ள வசனத்தினுடைய காரியத்தின் தாற்பயமே அங்கே அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னா, பாவம் பெருகிட்டே வருது. பாவம் பெருகி பெருகி மனுஷனை உண்டாக்குனது கர்த்தருக்கு விசனமாக இருக்கிற அளவிற்கு பாவம் பெருகி, என்னுடைய ஆவி மனுஷனோடைய நீ போராடுதல்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்த பூமியினுடைய அழிவும் என் கண்களுக்கு முன்பாக வந்துட்டு அப்படின்னு சொல்லி தேவன் அவ்விதமாய் கோவப்படுகிற ஒரு இடத்துல, ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கிற ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். அப்போ தான் அந்த வசனம் அழகாக வரும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நான் எடுத்து வைத்துக்கொள்வோம். நம்ம அதில் உள்ள காரியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 7வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, பூமியில் மனுஷனை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். சொல்லிட்டு அடுத்த வசனத்தை பார்த்தோம்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சது? கிருபை கிடைத்தது. அப்போ அந்த கிருபை என்ன பண்ணுது பாருங்க, ஒரு பேழையை குறித்த காரியத்தை என்ன பண்ணப்படுது? வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த பாவம் பெருகின இடத்துல தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது உண்மைதான். ஆனால் அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக தேவன் தன்னுடைய கிருபை என்ன பண்ணுறாரு? விளங்க பண்ணுறார். அப்போ நோவாவும் அவனுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் உள்ள பிரவேசிப்பதற்கு என்ன பண்ணுறாரு? ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறார். அப்போ இந்த பேழைக்குள்ளே நோவா குடும்பம் போனால் மட்டும்தான் தப்பிச்சுக்கிடுமா, இல்லை மற்ற குடும்பங்கள் போனாலும் தப்பிச்சுக்கிடுமா? மற்ற குடும்பங்களும் தப்பிச்சுக்கிட வாய்ப்பு இருக்குது, அப்படி தானே? ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகள்லையும் சுத்தமில்லாததில் ஒரு ஜோடும், சுத்தமான மிருகங்களில் 7 ஜோடும் மிருகங்கள் வர்றதற்கு இடம் இருக்கிற அந்த பேழையில் கூட இன்னும் ஒரு குடும்பம் போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருந்திருக்குமா? இல்லை. ஆனால் தேவனுடைய கிருபை அந்த இடத்துல பெருகினதை நாம் பார்க்க முடியும். அப்போ இங்கே ஒரு பக்கம் மீறுதலும் பாவமும் பெருகி தேவனுக்கு மனஸ்தாபமாக இருக்கிற அதே இடத்துல தான் பேழை அப்படிங்கிற தேவனுடைய கிருபையும் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு? பெருகி இருக்கு. எடுத்த உடனே நியாய தீர்ப்பை தேவன் என்ன பண்ணல, அந்த இடத்துல வைக்கல. தன்னுடைய கிருபை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். பேழை அப்படிங்கிற கிருபையை வெளிப்படுத்துகிறார். இந்த பேழைக்குள்ளே வருகிற எல்லா ஜனங்களும் என்ன பண்ண முடியும்? தப்பித்து கொள்ள முடியும். இந்த பேழைக்குள்ளே வருகிறவர்கள், அதில் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது நோவாவும் அவனுடைய மனைவியும் அவருடைய 3 குமாரரும் அவருடைய மனைவிகளும் பிரவேசிப்பதற்காக பேழை உண்டு பண்ணும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், இந்த பேழையில் பிரவேசிக்கிறவர்கள் எல்லாருமே, ஒருவேளை நோவாவின் குடும்பத்தில் கூட ஒரு சந்ததி நான் பேழைக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழிக்கப்படுறதுக்கு தான் ஆயத்தமாக இருந்திருப்பாங்க. அப்போ இந்த பாவம் பெருகி இருக்கிற இடத்துல தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக தேவன் தன்னுடைய கிருபையை அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? விளங்க பண்ணுறார். தேவனுடைய கிருபை தான் நோவாவினுடைய காலத்தில் பார்க்கும் பொழுது அந்த பேழை தான் தேவனுடைய கிருபைக்கு அடையாளமாக இருக்குது. எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பேழை எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, ஒன்று நம்ம அடிக்கடி தியானிக்கிறது 1 பேதுரு 3வது அதிகாரம் 20-21 வசனத்தை பார்க்கும் பொழுது, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ பாருங்க, கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் அந்த பேழையிலேயே தேவன் என்ன பண்ணிட்டாரு? வெளிப்படுத்திட்டார். அப்போ இந்த பேழைக்குள் வருகிற எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க? தப்பித்து கொள்வார்கள். அதனால தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 2வது சங்கீதத்தில் குமாரனை குறித்த வெளிப்பாடை அங்கே காண்பித்து கொடுக்கும் பொழுது, ஏன்னா அதில் குமாரனை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். குமாரனை குறித்த வெளிப்பாடு அங்கே காண்பித்து கொடுத்துட்டு 12வது வசனத்தில் பாருங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பச்சி எரியும். இப்போ நியாய தீர்ப்பை காமிச்சு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து அந்த வசனத்தை முடிக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க, அவரை அண்டிக் கொள்ளுகிற ஒரு சிலர் பாக்கியவான்களா, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்போ குமாரனுடைய கோபம் பச்சி எரிகிற காலமாக இருக்கிறது, தேவ கோபம் ஊச்சப்படுகிற காலமாக இருக்கிறது. ஆகிலும் பாவம் பெருகின இடத்துல தேவன் பாவிகளுக்கு எதிராகவே இருக்கிறார். அவன் மனம் திரும்பாத பட்சத்தில் தம்முடைய அம்பை தம்முடைய வில்லை நாணேச்சி வைத்து இருக்கிறார். அவனுக்கு நேராக குறிவைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. ஆனால் அந்த பாவம் பெருகின இடத்துலையும் தேவன் தன்னுடைய கிருபை என்ன பண்ணுறாரு? விளங்க பண்ணுகிறார். தன்னுடைய கிருபை அதிகமாய், அதுதான் பாவம் பெருகின இடத்துல கிருபை எப்படி பெருகிட்டான்?
அதிகமாய் பெருகிட்டு. அப்போ பாவம் பெருகுதுன்னு ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த இடத்துல தேவனுடைய கிருபையும் என்ன பண்ணப்படுது? அதிகமாய் பெருகுது. அப்போ நோவாவினுடைய காலத்தில் இந்த பேழையின் மூலமாக தேவனுடைய கிருபை என்ன பண்ணிட்டு வெளிப்பட்டுட்டு. இதே தான் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது எங்கெல்லாம் மீறுதலும் பாவமும் பெருகிக்கிட்டே இருக்கோ அங்கெல்லாம் தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை வைத்திருந்தால் அந்த இடத்துல அவன் தன்னுடைய கிருபையை என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களும் தான் எத்தனையோ முறை மறுதளிச்சுக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு வருகிறார்கள். முறுமுறுக்கும் பொழுதுலாம் குமாரனை குறித்த வெளிப்பாட தேவன் என்ன பண்ணிடுறாங்க? அங்கே வச்சிடுறாரு. தண்ணீர் இல்லையே, நாங்கள் 3 நாள் வனாந்தரத்தில் அலைஞ்சிட்டோம், தண்ணீரே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு தண்ணி கிடைக்கிது, அது கசப்பாக இருக்குது. அதுலேயும் ஒரு மரத்தை தூக்கிப்படும் பொழுது அந்த தண்ணீர் எப்படி ஆயிடுது? மதுரமாக மாறி விடுகிறது. அப்போ பாருங்கள், தண்ணீர் இல்லாமல் இருக்குது. கண்மலை அடிக்கும் பொழுது தண்ணீர் புரண்டு வருகிறது. அப்போது இவர்கள் மீறுதலுக்கு உட்படும் பொழுதெல்லாம் தேவன் தன்னுடைய கிருபை என்ன பண்ணுறார்? அந்த இடத்துல விளங்க பண்ணுகிறார். நம்ம கிருபைங்கிறத சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிற சபையாருக்கு இந்த கிருபை வெட்ட வெளிச்சமாக காட்டப்பட்டுட்டு, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த கிருபைங்கிறதே அவர் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணப்பட்டுட்டு வெட்ட வெளிச்சமாக காண்பிச்சு கொடுக்கப்பட்டது. ஆனால் முன்னாட்களில் அவர்களுக்கு அது வந்து ஒரு ரகசியமாகவே தான் இருந்தது. அவங்களுக்கு தெரியுது தேவனுடைய கிருபையும் இரக்கமும் வெளிப்படும் அப்படிங்கிறது தெரிகிறது. ஆனால் அது ஒரு ரகசியமாகவே மறைபொருளாக தான் இருக்குது. இப்போ நோவாவுக்கு தெரியாது இந்த பேழை அப்படிங்கிறது தேவனுடைய குமாரனுக்கு அடையாளமாக அவருடைய ஊழியத்திற்கும் அவருடைய காரியங்களுக்கு அடையாளமாக காண்பிக்கப்படுகிறதுங்கிறது நோவாவுக்கு தெரியாது. அவருக்கு தெரிந்தது இந்த பேழைக்குள்ளே போகிறவங்க என்ன பண்ணிடுவாங்க? பிழைத்துக்கொள்வார்கள். அதே போல தான் புதிய ஏற்பாட்டு புதிய உடன்படிக்கை சபையில் இருக்கக்கூடிய நமக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், பேழைக்குள்ளே போகிறவங்க என்ன பண்ணிக்கலாம்? தப்பித்து கொள்ளலாம். அப்போ இந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்து அதான் வெறுமனை பேழையை எல்லாரும் பார்ப்பாங்க. பார்க்க தானே, அது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பேழையாக தானே இருந்திருக்கும். வெளியிலேருந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த பேழை இருக்க தான் செய்யுது. அப்போ இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் பார்க்க தான் செய்கிறாங்க. இப்போ இயேசு அறியாதவங்கன்னா ஒரு சில கிராமங்களில் இயேசுங்கிற பேரை கேள்விப்படலைன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிற பகுதிகளை சுற்றி பார்க்கும் பொழுது இயேசுங்கிற பேரை கேள்விப்படாமல் இருக்கிறாங்களா? அநேகர் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல? உள்ளே வர முடியல. அப்போது பேழையை பார்க்கிறவர்கள்லாம் பிழைக்க மாட்டாங்க. பேழையை வெறுமனே பார்த்துக்கிட்டே நிற்கிறவங்க இல்லை. இந்த பேழைக்குள்ளே என்ன பண்ணணும்? வரணும். அப்போது அந்த மரண சாயலில் தங்களை என்ன பண்ணணும்? முதல்ல அவங்க இணைத்துக்கொள்ளணும். இப்போ பேழை அதுக்கு தான் அடையாளம். வாழ்வா சாவா போராட்டம் தான். தண்ணீர் ஜலம் எழும்பும்போது பேழை என்ன பண்ணிடும்? எழும்பிடும். அப்போ இங்கே அக்கிரமம் பெருக பெருக கிருபை அதிகமாய் பெருகுது. கிருபை பெருகும்போது கிருபை பெருகி இந்த பேழை உண்டாக்கப்படுகிறது. நியாய தீர்ப்பு வரும்பொழுது இந்த பேழைக்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க? உண்மையிலே நம்ம பாடின பாடல் படி நம்ம பறக்க தான் செய்கிறாங்க. அப்படி தான் பறந்து தானே போகிறாங்க, மிதக்கிறாங்க. நம்ம அதை பறக்கிறதா நம்ம நினச்சிக்கிட வேண்டியது. அப்போ பாருங்கள், பேழையை பார்க்கிறவர்கள் எல்லாம் அல்லது பேழையை சுற்றி வர்றவங்கெல்லாம் இல்லை இந்த பேழையை குறித்த அறிவு இருக்கிறவர்கள்லாம் தப்பித்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, இந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்? தப்பித்து கொள்ள முடியும். அப்போது பாவம் பெருகிதான் இருக்குது, உண்மைதான். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது உண்மையிலே தேவன் நம்மளை சந்திக்காமல் இருந்தால், இந்த தேவனுடைய அன்பை நாம் உணராமல் இருந்திருப்போமே, ஆனால் நாம் இன்னும் இருளிலே இருந்து ஒருவேளை மரணத்தை கூட நாம் சந்தித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. மரணத்திற்கு கூட நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய கிருபை நம்மை சந்திக்கும் பொழுது, இந்த அன்பை உணர்ந்து கொள்ள தேவன் நமக்கு ஏவுதலை கொடுத்த பொழுது, அந்த கிருபையை உணர்ந்து கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்? அவரிடத்துல வருகிறோம், அவரிடத்துல சேருகிறோம். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் தான் என்ன பண்ணுறோம்? யார்? பாக்கியவான்கள். ஒருவேளை சங்கீதத்தில் 34வது சங்கீதத்தில் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், உண்மைதான். அந்த நோக்கி பார்த்து அந்த இடத்துக்கு வருகிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவரை அண்டிக் கொள்ளணும். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சோதம் குமாரா இருக்கிறது. சோதம் குமாராவுடைய அக்கிரமம் என்ன பண்ணிட்டு பெருகிட்டே தான் வருது. பாவம் பெருகிட்டே வருது. அவர்களுடைய அக்கிரமம் எங்கே எட்டிட்டு தேவனுடைய சமூகத்தை என்ன பண்ணிட்டு எட்டிட்டு, அப்போ அதன்படி இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதற்காக நான் வந்துட்டு அதனுடைய அழிவு தேவனுக்கு முன்பாக இருக்கும் பொழுது, இங்கே ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திற்காக பரிந்து பேசுகிறார். ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திற்காக பரிந்து பேசும் பொழுது, உண்மையிலே பாருங்கள், அங்கே நீதியாய் வாழ்ந்த ஜனங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க? கண்டிப்பாக காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. ஏன்னா லோத்தினுடைய குடும்பம் அங்கே காப்பாற்றப்படுது. அந்த ஒட்டுமொத்த சோதம் குமாராவும் அழிக்கப்படும் பொழுது, எத்தனைக்கப்படும் பொழுது இந்த 2 தூதரானவர்கள் போய் என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு இங்கே வேற யாராவது குமாரராவது குமாரத்தியாவது யாராவது இருந்தால் என்ன பண்ணிக்கோங்க? கூட்டி சேர்த்துக்கோங்க. உண்மையிலேயே அந்த அவங்க சொந்த ஜனங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒருவேளை சொந்தக்காரங்க இவங்களை அந்த நேரத்திலேயாவது பிடிச்சிருந்தா என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? தப்பித்து இருந்திருக்கலாம். ஆனால் என்ன பண்ண முடியல, அங்கே தப்பிக்க முடியும். ஏன்னா லோத்தை குறித்து நீதிமான் அப்படின்னு தான் 2 பேதுருல அவர் எழுதி வைத்திருக்கிறார்.
அப்போ பாருங்கள், இங்கேயும் அந்த பாவம் பெருகின இடத்துல இந்த கிருபையை தேவன் இப்போ விளங்க பண்ண தான் செய்கிறாரு. கிருபை விளங்க பண்ண தான் செய்யுது. ஆனால் அதை அவமதிக்கிறவர்கள், கிருபையை போக்கடித்து கொள்ளுகிறவர்கள் வரும் கோபத்திற்கு தப்பித்து கொள்ள முடியாதபடிக்கு அழிந்து போகிறார்கள். இப்போ அந்த லோத்துக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை என்ன பார்த்தீங்களா? உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, நீ அங்கே இருந்துடாத, உன் ஜீவன் தப்ப என்ன பண்ணிடு, ஓடிப்பேரு. மோசமான அந்த சூழ்நிலைகளே இருந்துக்கிட்டு உன்னால் என்ன பண்ண முடியாது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது, நீ உயிர் பிழைக்கவே முடியாது. உன் ஜீவன் தப்ப நீ எங்கே தான் போக வேண்டியது இருக்குது? மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னது தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. நீ எங்கே ஓடி போகணும்? மலைக்கு. ஆனால் அவர் ஒரு பட்டணத்தை கேட்குறாரு. அவர் தன்னுடைய சுய சித்தத்தின்படி போய் 2 மோசமான ஜாதிகள் மோசமான ஒரு காரியத்தில் உருவாவதற்கு அவர் காரணமாயிட்டார். இருப்பினும் அந்த மலை காண்பித்து கொடுக்க போகிறது, அந்த பட்டணத்துக்கு போகிறாரு, திரும்ப ஓடி போகிறாரு. அந்த காரியங்களுக்குள்ளாக நம்ம போகலை. இப்போ பாருங்கள், பாவம் பெருகி நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக வருகிற இடத்துலையும் தேவனுடைய கிருபை என்ன பண்ண தான் செய்யுது, பெருகிட்டு தான் இருக்குது. அப்போது தேவனுடைய கிருபை பெருகுகிறது மாத்திரமல்ல, அது அதிகமாய் பெருகுகிறது. இப்போ இதுதான் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்படுகிற இடத்தையும் பாருங்கள். எகிப்தியர் அவர்களை அடிமைப்படுத்துகிறாங்க, ரொம்ப நெருக்கிறாங்க. உலகம் அவர்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. இவர்களிடத்துலேருந்து ஒரு கூக்குரல் என்ன பண்ணுது, எலும்புது. அப்போ அந்த இடத்துல என்ன அக்கிரமம் பெருகுச்சுன்னா, அந்த இடத்துல எகிப்தியருடைய அக்கிரமம் என்ன பண்ணுது, பெருகுது. ஏன்னா நீங்கள் 2வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு உபாய தந்திரத்தை கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னா, இவர்கள் நல்லா பெருகிட்டே போகிறாங்க. இஸ்ரவேலர் என்ன பண்ணுறாங்க, பழுகி பெருகிட்டே போகிறாங்க. அப்போ ஒரு யுத்தம் வரும் பொழுது இவர்கள் நம் சத்துருக்களோடு கூட இணைந்து நமக்கு எதிராக திரும்பிடக்கூடாதுங்கிறதுக்காக பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் என்ன பண்ணணும், கொல்லணும். அப்போ அதில் தப்பி பிழைத்து வந்தவர் மோசே தப்பித்து வந்துடுறாரு. அப்போ பிறக்கிற ஆண் பிள்ளைகள்லாம் கொல்லப்படணும். இது ஒரு உபாய தந்திரம், ஒரு தந்திரமான ஒரு ஆலோசனை. என்ன அப்படின்னா, அவங்க எபிரேயர்களில் ஆண்களே இல்லை அப்படின்னா இவங்க வேறு வழியே இல்லை. யார் கூட தான் இணைந்தாகணும், எகிப்தியர் கூட தான் இணைந்தாகணும். அப்போ சந்ததி எகிப்தின் சந்ததியாக தான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எகிப்தியருடைய நெருக்குதல், உலகத்தினுடைய நெருக்குதல் அதிகமாக அவர்களுடைய அக்கிரமம் பெருகிட்டு அவர்களுடைய பாவம் பெருகி வருகிற இடத்துல தேவனுடைய கிருபை என்ன பண்ணிட்டு அதிகமாய் பெருகிச்சு. அப்போ தான் நல்லா பாருங்கள், மோசையின் இடத்துல தேவன் இடைப்பட்டு ஜனங்களை வெளியில் கொண்டு வர பார்க்கிறார். ஜனங்களை வெளியில் கொண்டு வர காரியம். அப்போ இதுதான். அப்போ நம்ம அதை பார்த்துக்கிட்டே நிற்கிறதுக்கு மாத்திரம் அழைக்கப்படலை. கிருபையை பார்த்துக்கிட்டு ஆமாம் கிருபை அங்கே இருக்குது, இல்லை கிருபை அங்கே இருக்குன்னா நம்ம எங்கே போயிடணும், அந்த கிருபையின் இடத்திற்கு என்ன பண்ணிடணும், ஓடி வந்துடணும். நம்ம அந்த கிருபையின் இடத்திற்கு ஓடி வரதான் அழைக்கப்படுறோம். அப்படி இல்லை அப்படின்னா நியாயத்தீர்ப்பில் நம்ம என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. நீங்கள் எரிகோவின் கதையை எடுத்துக்கிட்டாலும் கூட ராகாபுங்கிற அந்த வேசியின் இடத்துல தேவனுடைய கிருபை அந்த இடத்துல விளங்குது. தேவனுடைய வார்த்தை போய் அவர்களுடைய இருதயமெல்லாம் கரைஞ்சி அவளுக்கு ஒரு கிருபை கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா, இந்த ஜனங்களோடு நாங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாது. அப்படின்னா ஒரு சிவப்பு நூல் கயிறு கட்டி விடப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், தப்பிக்க முடியும். ஒருவேளை ராகாபே அந்த வாசலை விட்டு வெளியில் போயிருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்க, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள மாத்திரம்தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், காப்பாற்றுவோம். இதற்கு வெளியில் இருக்கிறவங்கள கொண்டோம் அப்படின்னா அந்த ரத்தப்பள்ளி எங்கள் மேலே என்ன பண்ணாது, இருக்காது. அது அவங்கள தான் சாரும். அப்போ பாருங்கள், ராகாபின் இடத்துல வெளிப்பட்ட கிருபையும் அவருடைய வீட்டார் இடத்துல வெளிப்பட்ட கிருபையும் அதுவும் சிவப்பு நூல் மூலமாக தான் என்ன பண்ணியிருக்காங்க, வந்திருக்கு. எல்லா இடத்துலையுமே சிவப்பு தான் வெளிப்படுது. ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய சிவப்பு தான். அப்போ ராகாபின் வீட்டுக்குள்ளே வர்றவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, தப்பிச்சிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல தேவன் தன்னுடைய கிருபையை ராகாபின் வீட்டின் மூலமாக அதிகமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, பெருக பண்ணியிருக்கிறார். அதில் தான் பார்க்கும்போது ஒட்டுமொத்த எரிகோவின் ஜனங்கள் அழிக்கப்பட்டிருந்தாலும் ராகாபும் அவளை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, காப்பாற்றப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி பிரசங்கிக்கப்படும் பொழுது பாவம் அதிகமாய் பெருகிறத ஒருத்தங்க காமிச்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நல்லது, பாவம் இந்த உலகத்தில் எப்படிலாம் பாவம் பெருகுது அப்படிங்கிறத ஒருத்தங்க காமிச்சு கொடுக்காங்க. இந்த பாவத்துக்கான நியாய தீர்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் காமிச்சு கொடுக்காங்க. அதுவும் நல்லது, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த ரெண்டுக்கும் இடையில தேவன் தன்னுடைய கிருபையை விளங்க பண்ணியிருக்கிறாரே. இந்த பாவம் பெருகிற இடத்துல நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பாக தேவன் தன்னுடைய கிருபையை விளங்க பண்ணியிருக்கிறாரே, அதை காண்பிச்சு கொடுக்க தான் நமக்கு தேவன் நம்மளை புதிய உடன்படிக்கையின் ஊழியர்களாகவே என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் சபையினுடைய என்னமே பாருங்கள், பாவமும் இருக்குது, நியாய தீர்ப்பு இருக்குது. உண்மைதான், நான் பாவியாக தான் இருந்தேன், இப்போ நான் நீதிமானாகிறேன், நியாய தீர்ப்புக்கு நான் தப்பிக்கிறேன். அப்போ எனக்கு ரெண்டுக்கு இடையில ஏதோ ஒன்று நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தேவன் தம்முடைய கிருபை அதிகமாக என்ன பண்ணியிருக்கிறார், அந்த இடத்துல விளங்க பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மேன்மையான விஷயம். பாவம் பெருகின இடத்துல கிருபை என்ன பண்ணுது,
அதிகமாய் பெருகுது. அப்போ நம்ம அந்த கிருபையை பற்றிக்கொண்டு பாவம் செய்வதற்கு நம்ம என்ன பண்ணப்படலை, அழைக்கப்படலை. நீங்கள் நோவாவினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் பேழை கிருபை தேவனுடைய கிருபை அதிகமாய் பெருகின கிருபைக்கு அடையாளமாக இருந்தாலும் நோவாவினால் பழைய உலகத்தை என்ன பண்ண முடியாது, இனி பார்க்க முடியாது. பழைய உலகத்தின் பாவத்தை நோவாவால் பார்க்க முடிஞ்சதா? இல்லை. பழைய பாவமான மனிதர்களுடைய கிரியைகளை நோவாவால் பார்க்க முடிஞ்சதா? இல்லை. ஏன்னா அது எல்லாமே தண்ணிக்குள்ளே என்ன பண்ணப்பட்டுட்டு, மூழ்கடிக்கப்பட்டுட்டு. இப்போ இங்கேருந்து யோசித்து பாருங்கள், லோத்தினுடைய காரியத்தை யோசித்து பாருங்கள். லோத்து சோதோம் குமாரில் இருக்கும்போது நாள்தோறும் வாதிக்கப்பட்டார் அப்படின்னு தான் வேதத்தில் போட்டிருக்கு. நீதிமானாகிய லோத்து நாள்தோறும் வாதிக்கப்பட்டு இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் வாதிக்கப்பட்ட லோத்து ஒருவேளை அவர்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு மனம் வருந்திருக்கலாம், தெரியலை. ஆனால் வெளியில் வந்த லோத்தால் சோதோம் குமாரனுடைய பாவத்தை திரும்ப பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணிட்டு அழிஞ்சிட்டு. அப்போ அதே மாதிரி தான் ராகாபினுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். அவள் வேசியாக இருந்திருக்கிறா, மனம் திரும்பிட்டா. திரும்பி அவளால் எரிகோவனுடைய வாழ்க்கையை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா எரிகோ ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணிட்டு அழிந்து விட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர் அடக்கிட்டே இருக்கிறாங்க. கூக்குரல் வெளிப்படுது. தேவனுடைய கிருபை பஸ்கா ஆட்டுக்குட்டி மூலமாக வெளிப்பட்டு தேவன் அவர்களை விடுவிச்சு கொண்டு வர்றார். ஞானஸ்நான சத்தியத்தின் மூலமாக செங்கடல் பிளந்து அவங்க வெளியில் வந்துடுறாங்க. இப்போ திரும்ப வந்த ஜனங்களால் எகிப்தினுடைய வாழ்க்கையை அதை அவங்க நினச்சி பார்த்தாங்க, அவங்க நினச்சி பார்த்து விழுந்து போனாங்க. ஆனால் எகிப்தியரை அவங்களால பார்க்க முடியுமா? இன்று கண்ட எகிப்தியரை நீங்கள் என்ன பண்ண போகிறதில்ல, காண போகிறதில்லைன்னா அவங்க கடலுக்குள்ளே போயிட்டாங்க. அந்த எகிப்தியரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இதுதான் பிரியமானவர்களே புதிய உடன்படிக்கையில் கிருபைக்கான அடையாளம். நம்முடைய பழைய மனுஷனையும் பழைய வாழ்க்கையும் இந்த எல்லை எங்கிலும், அந்த புளித்தமாவை எல்லை எங்கிலும் தேடி பார்த்தாலும் அந்த மனுஷன் என்ன பண்ணப்படக்கூடாது, காணப்படக்கூடாது. அதுதான் சிலுவையை உறுதியாய் விசுவாசிக்கிற ஒரு மேன்மையான ஒரு இடம். ஏன்னா அங்கே இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த ஜீவனையும் கொடுத்துட்டார், அப்படி தானே? அப்படி ஒட்டுமொத்த ரத்தத்தையும் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்துட்டார். அங்கே ஏதாச்சும் அவர் இல்லை அந்த சிலுவையில் கொஞ்சம் மறிக்காமல் இருந்தார்னா இல்லை, ஒட்டுமொத்தமாக என்ன செய்யணுமோ செய்து முடிச்சிட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து புதிய உயிர்த்தெழுந்தல் சாயலில் இருக்கும் பொழுது அப்போ நாமும் நம்முடைய பழைய மனுஷனும் அந்த சிலுவையில் மறித்து விட்டான். அவன் முற்றிலுமாய் அவன் மறிச்சிட்டான். அவன் இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டுட்டான். அவர் எப்படி புதிய சாயல் உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல் இந்த உலகத்திற்கு அடுத்த சாயல் இல்லாமல் இயேசு கிறிஸ்துனுடைய சாயல் தான் என் இடத்துல இருக்குது அப்படிங்கிற இந்த விசுவாசத்தில் வாழும்படி தான் புதிய உடன்படிக்கையின் சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை உந்தி தள்ளி கொண்டே இருக்கிறார். இப்போ இந்த சத்தியத்தை மட்டும் நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டான். ஒவ்வொரு நாளும் நம் ஒரு நாளை தொடங்கும் போது கூட இல்லை, ஒவ்வொரு நிமிஷமும் கூட என்னுடைய பழைய மனுஷன் என்ன பண்ணப்பட்டுட்டான், அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டான். என்னுடைய பழைய வாழ்க்கை, ஒட்டுமொத்த பழைய வாழ்க்கையும் அது நியாய தீர்ப்புக்கு உட்பட்டு விட்டது. பிரியமானவர்களை நல்லா பாருங்கள், பாவத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படணும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் என்ன பாவம் செஞ்சார் மரிக்கிறதுக்கு? அப்போ அவரை சிலுவைக்கு நேராக கொண்டு சென்றது எது? அவரை சிலுவையில் மரிக்க செய்தது எது? எதுதான் சிலுவையில் மரிக்க செய்தது? அவர் இடத்துல தான் பாவம் இல்லையே. அப்போ சிலுவையில் அவரை மரிக்க செய்தது எது? அது என்னுடைய பாவம். இதுதான் சிலுவையினுடைய மேன்மை. என்னுடைய ஒட்டுமொத்த பாவமும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டு அப்போ இந்த விசுவாசத்திற்குள்ளே வரும் பொழுது தான் அந்த கிருபையை நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அதான் பாவம் பெருகின இடத்துல கிருபை எப்படி பெருகிச்சான்? அதிகமாய். கிருபை பெருகிச்சின்னு இல்லை, கிருபை எப்படி பெருகிட்டு அதிகமாய் பெருகிச்சு. நீங்கள் ஒவ்வொரு பகுதியும் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கப்படுறாங்க, உண்மைதான். அவருடைய ராஜா முதற்கொண்டு சிறைபிடிக்கப்பட்டு போகணும்ட்டு தேவன் நியாய தீர்ப்பு வைக்கிறார், உண்மைதான். ஆனால் அதற்கு முன்பாக வார்த்தையை கொண்டு இடைப்படுறார ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும், ஏசாயாவாக இருக்கட்டும், எரேமியா, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் தேவனுடைய கிருபையும் வெளிப்படுத்தும் வண்ணமாக தன்னுடைய வார்த்தையை என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. இவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்தே போயிட்டாங்க, தேவன் கொடுத்த பிரமாணங்களை மறந்தே போயாச்சு. யோசியா ஆலயத்தை சுத்திகரிக்க சொல்லும் பொழுது தான் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை என்ன பண்ணுறாங்களாம், கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க. அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க, பாருங்கள், தொலைஞ்சதை தான் கண்டுபிடிப்போம். அப்போ நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடிச்சி வாசிக்கும் பொழுது தான் நம் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறோம் அப்படிங்கிற காரியமே உங்களுக்கு தெரிய வருது. அப்போ தீர்க்கதரிசிகிட்ட போய் விசாரிக்கும் பொழுது யோசியாவுக்கு கிடைச்ச கிருபை என்ன தெரியுமா? உன் நாட்களில் நீ என்ன பண்ண மாட்டே, இதை பார்க்க மாட்டேன், அவ்வளோதான். நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல யோசியாவின் இடத்துல தேவனுடைய கிருபை என்ன பண்ணிட்டு வெளிப்பட்டு, அவரை போல ஒரு பஸ்காவை ஆசரித்த ஒரு மனுஷனை நம்ம பார்க்க முடியாதுன்னு வேதம் சொல்லியிருக்குது. அவருக்கு முன்னாகிலும் பின்னாகிலும் அப்படிப்பட்ட ஒரு பஸ்கா என்ன பண்ணப்படலை,
ஆசரிக்கப்படவே இல்லை. கடைசியாக இவன் பாபிலோனுக்கு போகிறதுக்கு முன்பாக ஆசரிக்கப்பட்ட ஒரு பஸ்காவாக தான் அது காண்பிக்கப்படுது. பாருங்கள், அதற்கு பின்பாக வருகிற நாட்களில் ஜனங்கள் அதற்கு பின்பாக அவங்க எப்படி தான் இருந்தாலும் தெரியல, யோசியாவை போல ஒரு பஸ்கா என்ன பண்ணியிருக்க முடியாது, ஆசரித்திருக்கவே முடியாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அப்போ தேவனுடைய கிருபை என்ன பண்ணுறாரு, விளங்க பண்ணியிருக்கிறார். பாருங்கள், அவருடைய வார்த்தை வெளிப்பட்டுகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் வார்த்தை வெளிப்பட்டுகிட்டே தான் இருக்குது. மனம் திரும்பும்படியே அழைப்பு கொடுக்கப்பட்டுகிட்டே தான் இருக்குது. அவர்களுக்கு மனம் திரும்ப வாய்ப்பில்லை. நினிவே கூடிய ஜனங்களுடைய அக்கிரமம் என்ன பண்ணிட்டு தான் இருந்துச்சு, பெருகிட்டே தான் இருந்துச்சு. தேவன் உடனடியாக அழிக்கலையே, தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்புகிறாரு, தன்னுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய், தன்னுடைய குமாரனை வெளிப்படுத்தும்படியாய், வார்த்தையாய் இருந்த குமாரனை வெளிப்படுத்தும்படியாய் நினிவே பட்டணத்திற்கும் இஸ்ரவேலுக்கு எதிரியாக இருந்த நினிவே பட்டணத்துக்கும் யார் அனுப்பப்படுறா, வார்த்தை அனுப்பப்படுது. அந்த இடத்துல கூட கிறிஸ்துவனுடைய அடக்கத்திற்கு அடையாளமாக தான் யோனா எங்கே போயிடுறாருன்னா மீனின் வயிற்றுக்கு போயிடுறாரு. அப்போ பாருங்கள், நினிவேனுடைய பாவம் பெருகி இருந்தாலும் அந்த இடத்துல தேவனுடைய கிருபை என்ன பண்ணிச்சு, பெருகிச்சு. அப்போ பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாய் பெறுகிறது. பிரியமானவர்களே, அந்த கிருபையை அண்டிக் கொள்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். இன்னும் அநேக காரியங்களை சொல்ல முடியும். இன்னும் அநேக காரியங்கள் எல்லா இடத்துலையுமே பாவம் பெருகின இடத்துலலாம் கிருபையை நம்ம பார்த்து கொண்டே இருக்க முடியும். உண்மைக்குமே இந்நாட்கள்லையும் உண்மையிலே நான் இப்படி தான் யோசிக்கிறேன். அப்போஸ்தலர்களே இதை கடைசி காலம் தான் சொன்னாங்க. அப்போஸ்தலர்கள் இருந்த நாட்களையே கடைசி காலம் என்று தான் சொன்னாங்க. அப்போது அவர்கள் இருக்கும் பொழுது அவங்களுடைய ரட்சிப்பு சமீபமாக இருப்பதை பார்க்கலும் இப்போ நமது காலத்தில் ரட்சிப்பு மிக சமீபமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களும் தெளிவாய் நிறைவேற்றப்பட்டுட்டு வருது. தேவனுடைய நியாய தீர்ப்பிற்கு ஆயத்தமாக தான் இருக்கிறோம். நம்ம தேவனுடைய நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ளும்படி ஆயத்தமாக்கப்பட்டு தான் இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு பேழை கொடுக்கப்பட்டு கிருபையின் காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையை, இந்த மிக அதிகமாய் பெறுகிற இந்த கிருபையை நாம் அண்டிக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் கிருபையும் சத்தியமும் யார் மூலமாக உண்டாயிடுச்சுன்னா இயேசு கிறிஸ்து மூலமாக. நியாயப்பிரமாணம் மோசையினால் கொடுக்கப்பட்டதான கிருபையும் சத்தியமும் யார் மூலமாக தான் வந்தது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஒருவேளை இன்றைக்கி அவரை கிருபையுள்ளவராக பார்க்குறோம். அநேக இடங்களில் அவருடைய கிருபையை வித்தியாசமாக காண்பிச்சு கொடுக்காங்க. ஏதோ ஒரு வீடியோவில் கூட நான் பார்த்த ஞாபகம் இருக்குது. வேற ஒரு விக்கிரகமும் இயேசுவும் கை கோர்த்துக்கிட்டு நடந்து போய், இயேசுவாக சொல்கிற அவங்க உருவம் ரெண்டுமே விக்கிரகம் தான், ரெண்டு கை கோர்த்துக்கிட்டு நடக்கிற மாதிரிலாம் வீடியோ ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைகள். இப்போ உண்மையிலே நோவா காலத்தில் இருந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம வந்துட்டோமோன்னு தோணுது. நோவான் காலத்தில் நேரிட்டது போல தான் இப்போ இருக்குது. அப்போது நம்முடைய ரட்சிப்பு மிக சமீபமாக இருக்கிறது. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த கிருபையை அண்டிக்கொள்ள நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த கிருபையை விட்டு விலகாதபடிக்கு, இந்த கிருபையை விட்டு நம்ம வெளியில் பெய்யாதபடிக்கு, இந்த பிழையை விட்டு வெளியில் பெய்விடாதபடிக்கு அந்த கிருபையை பற்றிக்கொண்டு உண்மையிலே தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது தேவன் உண்மையாகவே நம்ம இந்த கிருபையிலே வைத்து அவருடைய வருகையில் நம்ம பாடின பாடலை போல அவருடைய வருகையில் அந்த நித்திய வீட்டில் நாம் அவரை சந்திக்க முடியும். பிரியமானவர்களே, இதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் எவ்வளவுதான் பாவம் பெருகிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல குறித்த காலத்தில் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அந்த குமாரன் மூலமாக ஒட்டுமொத்த கிருபையும் வெளிப்பட்டு விட்டது. இந்த கிருபையை விசுவாசிப்பதன் மூலமாக கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்போ அந்த கிருபையை விசுவாசித்து கொண்டு, இந்த கிருபையை பற்றிக்கொண்டு, குமாரனை பற்றிக்கொண்டு அவருடைய மரண சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போமே. ஆனால் நிச்சயமாக அவருடைய உயிர்த்தெழுதல் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். ஒருவேளை உயிர்த்தெழுதலின் சாயல் நம்ம இடத்துல இல்லை அப்படின்னா நம்ம சரியான விதத்தில் மரண சாயலில் இணைக்கப்படலாம். எந்த இடத்துல சரி செய்ய வேண்டியது இருக்கோ அதை ஒப்புக்கொண்டு இந்த அவிசுவாசமான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தையை பற்றிக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம்.